viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 7 example number 7.2 பார்க்கலாம். Curved surface area of the cylinder of height 14 cm is 88 cm square. அதாவது height வந்துட்டு 14 cm சொல்லியிருக்காங்க. CSA of cylinder வந்துட்டு 88 cm square சொல்லியிருக்காங்க. diameter of the cylinder கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. diameterோட ஃபார்முலா வந்துட்டு 2r இல்லையா? ஸோ CSA 88 கொடுத்ததால கண்டிப்பாக CSA ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ 2πRH is equal to 88. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 2 into 22/7 into R தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு H வந்து 14 equal to 88. இப்போது நம்மளுக்கு தேவை டயாமீட்டர். ஸோ நான் 2R லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். 22/7 அப்படி போகிறப்ப 7/22, 14 அப்படி போகிறப்ப 1/14. கேன்சலேஷன் எல்லாமே உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் எப்படி கேன்சல் பண்ணியிருக்கேன்னா 88ஐயும் 22வையும் முதல்ல 11 டேபிள்ஸில் அடிச்சிட்டேன். ஸோ அடித்தா இங்கே 2, இங்கே வந்து 8 இருக்குது. அதுக்கப்புறமா 2வை வந்து 8ஆல் கேன்சல் பண்ணி 4ன்னு போட்டிருக்கேன். மறுபடியும் இது வந்துட்டு 7ஆல் 7 2s are 14 போட்டிருக்கேன். மறுபடியும் 2வை 4ஆல் கேன்சல் பண்ணி 2ன்னு போட்டிருக்கேன். therefore 2r, that is டயாமீட்டரோட வேல்யூ வந்து 2 cm. நீங்கள் இப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்ச பிறகு இன்டூ 2 பண்ணாலும் டயாமீட்டர் கிடைக்கும். அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், ரெண்டுமே ஒன்று தான். தேங்க்யூ வியூவர்ஸ்.